பிறப்பால் எல்லோரும் சமம். இந்த பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்படுவதில்லை. அவரவர் செய்யக்கூடிய செய்கையால் தான் அவருக்கு உயர்வும் தாழ்வும் கற்பிக்கப்படுகிறது என்ற அடிப்படை கொள்கையை நம்முடைய கட்சியினுடைய கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர். ஆனால் தமிழ்நாட்டின் சாபக்கேடு இன்று ஒரு குடும்பத்தில் பிறந்தால்தான் முதலமைச்சராக முடிகிறது, ஒரு குடும்பத்தில் பிறந்தால்தான் துணை முதலமைச்சராக முடிகிறது. அத்தகைய குடும்ப ஆட்சியை விரட்டி அடிக்க, துரத்தி அடிக்க புயலாய் பொறுப்பட்டு வந்து விட்டார் நம்முடைய வெற்றி தலைவர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள். அவரின் ஆணைப்படி நம்மை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி முதல்வர் கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள நம்முடைய ஜல்லிக்கட்டு நாயகன் தடைகள் பல கடந்து இன்று ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டி நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட செயலாளர் மாசற்ற மாணிக்கம் அண்ணன் தாபா சிவா அவர்களையும், கிழக்கு மாவட்டத்தில் இருந்து யங் மேக்கர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும், மணிமணியாய் வந்திருக்கக்கூடிய எங்கள் அணி தலைவர்களையும், மாவட்ட பொறுப்பாளர்களையும், ஒன்றிய பொறுப்பாளர்களையும், 2026 யார் ஆட்சி, எங்கள் தளபதி ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஊராட்சி பொறுப்பாளர்களையும், இதனை இவன் செய்வான், இதனை இவன் பிடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட்டுவிடல் என்றார் ஒருவர். இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் தான் நம்முடைய தளபதியை கோட்டையில் ஏற்றுவார்கள் என்று நம்முடைய தளபதி உணர்ந்து அவர்களுக்காக முதல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இங்க வருகை கொடுத்திருக்கக்கூடிய 278 வாக்குச்சாவடி முகவர்களையும் தளபதி பாசையில் சொல்லணும், தளபதி மொழியில் சொன்னார், இங்க முன்ன பின்னாடி யாருமே இல்லை, எல்லாமே இங்க ஒண்ணுதான், எல்லாருமே சமம்தான். ஆகவே தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய அனைத்து தோழர் தோழிகளுக்கும் எனது முதற்கண் உயிர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாக்குச்சாவடி எதற்காக? 100 இளைஞர்களை கொடுங்கள், தமிழ்நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்றார் விவேகானந்தர். ஆனால் தளபதியின் பின்னால் இன்று